திமுக தலைவர் போட்டியிட்ட அந்த தொகுதியில விஎஸ் பாபுன்ற கேண்டிடேட்டை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை. விசில் அப்படின்ற சின்னம் வந்து களத்துல மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்து விட்டது அப்படின்றது ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2, அந்த விசிலுக்கு முன்னால் அந்த விசிலை ஊதக்கூடிய வேட்பாளர் யாருன்றதை பத்தி மக்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா அது வந்து விஜயனுடைய வேட்பாளர் அப்படின்றது 2வது. 3வது என்ன அப்படின்னா, திமுக அதிமுக என்றுதான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தது. நீங்க வந்து 234 தொகுதியிலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய படத்தை தான் வந்து பிரதானமாக காட்டி முயற்சி செய்தார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பைபோலார் பாலிடிக்ஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது தான் 2 கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது. நாம இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இந்த இருதுருவ அரசியலை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அப்படியான முயற்சியில் இந்த 2 கட்சியுமே பலமா இருந்த தொகுதிகளில் இந்த 2 கட்சியில யாரோ ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு உதாரணம் திருமங்கலம் தொகுதி எடுத்துக்கலாம். திருமங்கலம் தொகுதியில வந்து திமுக இந்த முறை தேமுதிக ஓபிஎஸ் எல்லாம் வருகைக்கு பிறகு மணிமாறனுக்கு பலம் கொஞ்சம் கூடி இருந்தது. அதே போல மணிமாறன் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் சிட்டிங் எம்எல்ஏ வாரம் வீட்டுக்கு அண்டா குண்டா பாத்திரங்கள்னு எந்நேரமும் தொகுதிக்குள்ள வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர். இந்த 2 பேரும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்க மோதின இடத்துல வெற்றி யாருக்கு வந்தது அப்படின்னா மணிமாறனுக்கு வந்தது.